அதாவது என்னுடைய முதலாவது குழுப்பறிவுல சொன்ன மாதிரி எப்போ வந்துகிட்டு பிராய்லர் கோழி உள்ளோட அப்ப நாட்டு கோழி சில இனம் கண்டுபிடிக்க இது நாட்டு கோழின்னு சொல்றோமா அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளார அதாவது பண்டைய வரலாறு பழைய வரலாறு சோழர் வரலாறு பாண்டியர் வரலாறு அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே நம்ம கிட்ட ஏன்னா அப்ப இந்த முழு நிலப்பரப்புனா இப்ப இருக்கிற இந்திய ஒன்றியத்தோட வரைபடத்தை கூட எடுத்துப்போமே அதிகமான மக்கள் 190% இல்லை 100% யார் வந்துட்டு இருந்தாங்க தமிழர்கள் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கைப்பர் போன ஐவதியாக உள்ளூர் கூட்டம் வந்துடுது அவங்க தங்களுடைய சுயலாபத்துக்காக தமிழர்கிட்ட நேரடியாக மோத முடியாது அப்போ நம்ம அவனை முதல்ல குத்தவதையா இவங்களை பிரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு பாலத்தை இருக்கல தூரம் மாதிரி அது எல்லாமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் தயிர் மோருவன் அப்படி போகிற மாதிரி தமிழ் மொழியில் பிறமொழி சொற்களை கலக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் தனித்தனி கருத்து உரையை கொண்டவர்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களே தனியாக பிரித்து விட்டாங்க இப்போ பிரித்து விட்டதுக்கப்புறம் திரும்ப இவங்க வந்துக்கிட்ட தமிழை பகுதிகளுக்குள்ளார வரப்பும்போது அப்போ அவங்கள அடையாளப்படுத்துவதுக்காகத்தான் இவர் தெலுங்குன்னு சொல்லப்பா அப்போ இங்கே தமிழர் யாருங்கிறதுன்னு சொல்ல வேண்டிய சூழல் நமக்கு இங்கே வருது அதை அவங்க தான் உருவாக்குறாங்க யாரு இந்த மண்ணுக்கு உண்மையான வந்தேரிகள் யாரோ அவங்க தான் உருவாக்குறாங்க அதை புரிஞ்சுக்கணும் அது இல்லை தமிழன்கிட்ட கிடையாது ஆமாம் இல்லை ஏன்னா நீ வாழ்றது 100% எல்லாமே தமிழனா வந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க கணக்கு 7 கோடி பேரும் தமிழ் நான் கேட்ட கிடையாது இங்கே தெலுங்கு கன்னட மலையாளி இதெல்லாம் வடமொழி பேசுகிறவங்க நேபாளத்தில் இருந்து வேலை பார்க்குறோம் நான் கூட இருக்கிறோம் அப்போ அவங்கள அடையாளப்படுத்துவதுக்கே சிலர் பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனால் சிலர் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா கடந்த 300-400 வருஷமா நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்றோன்ட்டு நம்மளோட நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க அப்போ எதை வச்சு அடையாளம் அப்போ குறிப்பிட்ட ஓட்டுக்கிறது இது தப்பு கிடையாது ஆனால் இது தப்புங்கிற மாதிரி பொறுப்போலியான பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுட்டானுங்க இதை நாம் தமிழ் கட்சியிலையோ இல்லை மற்றவனு ஒரு பெரிய உருட்டிட்டு இருப்பானுங்க தமிழ் தேசியவாதிகள் கிட்ட ஆனால் தமிழ் தேசியவாதிகள் தான் தெளிவாக இருக்கணும் தமிழர் வந்தப்போது இது தேவைப்படலை அப்போ எல்லாருமே தமிழை மொத்த நிலப்பரப்புலையும் வந்தவன் ஆனால் இப்போ நிலம சூழ்நிலை அப்படி இல்லை மாறுது இப்போ இங்கே குறிப்பட்டம் அவசியமாகின்றது இதெல்லாம் ஏற்கனவே இந்த கரமன்சூரியன் போடுற குறிகள் இப்பவங்களே எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்ற வரலாறு தெரியல நியாயமாக பார்த்தா அவங்களும் வந்திருக்கணும் வரலாறுல இருந்திருக்கணும் அப்போ அவங்கள அழிச்சவனுங்க திரும்ப நம்மளையும் அழிக்காமலாம் விடமாட்டானுங்க அப்போ அவனுங்களை எதிர்த்து போராடுறதை தவிர வேற வழி இல்லை இப்போ நம்மளை போராட அவனு தான் தூண்டுறானுங்க ஆனால் கடைசியில் இவனுங்களே நமக்கு எதிராக கத்துவானுங்க போராடுறா எல்லாருமே ஆன்டி இந்தியன் சமூக விரோதி இன்னும் என்ன சொல்றது ஜோக்கர்ஸ் சைக்கோ இப்படி பல பேர்களை நமக்கு கொடுப்பானுங்க இதுதான் நடக்கும் இது எங்களுக்கு புரியுது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எங்களுக்கு தெரியல